முள்ளங்கி கொத்துக்கறி. நார்மலாக வீட்டில் முள்ளங்கி வச்சு முட்டை வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருப்பீங்க, இல்லை முள்ளங்கி பொரியல் பண்ணியிருப்பீங்க, இல்லை முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி காரக்குழம்பு அப்படி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த முள்ளங்கி வச்சு பண்ணுறது காரணம், முள்ளங்கி பெரும்பாலும் நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முள்ளங்கி சாப்பிட்றது நல்லா சொல்லுவாங்க. அதே டைம் குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு முள்ளங்கி அதிகமாக எடுத்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி முள்ளங்கியோட இந்த நல்ல ஒரு ப்ரோட்டீன் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபியை நாங்கள் அடிக்கடி வீட்டில் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நல்லா ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், நல்ல ப்ரோட்டீன் வேணும், நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேணும்னா அந்த டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி. அதாவது இதில் சிக்கன் போடுறோம், முட்டை போடுறோம், அதுக்கப்புறம் முள்ளங்கி சேர்க்குறோம். ஸோ இந்த 3 பொருளும் வச்சு ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது முள்ளங்கி கொத்துக்கறி. கொத்துக்கறினா கீமா வாங்கி பண்ணுறதில்ல, வேக வச்ச சிக்கனை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. முள்ளங்கி கொத்துக்கறிக்கு தேவையான பொருட்கள்: துருவிய முள்ளங்கி 2 நம்பர், முட்டை 2 நம்பர், சிக்கன் 150 கிராம், சின்ன வெங்காயம் 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. அன்றாடம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான், வேறு எந்த ஒரு புது பொருளும் யூஸ் பண்ண போதில்லை. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறோம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை நீங்கள் எப்படி கேரட்டு இந்த முள்ளங்கிலாம் எப்படி திருவிங்களோ அதே மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் மெலிசாக கிரேட் பண்ணுங்கள். இந்த கிரேட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பல் இருக்கும். அந்த பல்லை வச்சு நீங்கள் திருவும்போது கொஞ்சம் பெருசாக வரும். நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதனால் நம்ம சின்ன பல்லை வச்சு திருவி வச்சுருக்கோம். இதான் விஷயம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் சொன்னேன். நீங்கள் கொத்துக்கறின்னு சொல்லும்போது நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவோம், சிக்கனோ இல்லை மட்டனோ என்ன பண்ணுவோம், கீமா மாதிரி வாங்கிட்டு அதை கொத்துக்கறியாக பண்ணுவீங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, முள்ளங்கி சீக்கிரமாக வெந்துடும். அந்த டைமில் அந்த பச்சையாக சிக்கன் போடுறதோ இல்லை மட்டன் போடுறதோ உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ப்ரோட்டீனுக்கு பர்டிகுலராக சிக்கன் தேவை. அதனால் இந்த சிக்கன் நான் முக்கியமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எண்ணெய் கடாயை பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த எண்ணெய் கடாய் சும்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்காகனா, இன்றைக்கி ஜிம்முக்கு போகும்போது அதிகமான எண்ணெய்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா ஹெல்த்தியாக நல்ல ஒரு பாடி நல்லா ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக எண்ணெய்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன், தாளிப்பு. இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த தாளி போடுறேன். இந்த கடுகு இதை போட்ட பிறகு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம், அதுக்கப்புறம் முள்ளங்கி, காஞ்ச மிளகாய், இந்த 3த்தையும் ஒன்றா போட்டு பெரட்ட ஆரம்பிக்கிறோம். பெரட்டுனா நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்த பிறகு அந்த ஒரு ஸ்டேஜ் ஒரு 60% வெந்து வர டைம் இருக்குங்களா, அந்த 60% வெந்து வர டைமில் அந்த சிக்கனை நம்ம சேர்க்கலாம். முட்டை ஒரு 90% வெந்து வர டைமில் முட்டை சேர்க்கணும். இதுதான் விஷயம். அந்த பக்குவம் ஒரு பக்குவத்துக்கு வரும்போது ஒரு பொருள் சேர்க்கணும். இதை கவனமாக இந்த வீட்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடுகு போட்டிருக்கேன். கடுகு டக்கு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா. அந்த டைமில் காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா, எனக்கு வரமிளகா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது தாளிப்புக்கு வரமிளகா போட்டால் நல்லாயிருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. வீட்டில் பூண்டு இருந்தால் பூண்டு போடுங்க, ஒன்றும் தவறு இல்லை. பூண்டு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா முழு பூண்டு போடாமல் இடித்து போடணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ இந்த கடுகோட இந்த காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா இப்படி லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். வதக்கிறதுனா போட்டு நீங்கள் ரொம்ப நாள் குக் பண்ண அவசியம்லாம் இல்லை. அந்த முள்ளங்கியோடு சேர்ந்து வேகணும், அதான் முக்கியமான விஷயம். முள்ளங்கி தனியாக வேகணும், வெங்காயம் தனியாக வேகணும் அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த முள்ளங்கியோட வெங்காயம் கொஞ்சம் முழுசாக பெருசாக இருக்கும். அப்படி கடிச்சு சாப்பிடும் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க முள்ளங்கியில் திருவின உடனே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் துருவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு, யூஸ் இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முள்ளங்கியை நல்லா பெரட்ட ஆரம்பிக்கிறோம். பெரட்டுற டைமில் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. 3/4 உப்பு இருந்தால் போதும், அதிகமான உப்பு வேண்டாம். ஓகே. இப்போது இந்த இடத்துல அந்த தாளிப்போட முள்ளங்கி போட வதங்கிட்டு இருக்கும். முள்ளங்கி வதங்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 4 to 5 நிமிஷம் டைம் எடுக்கும். அளவு போடுறது நேரம் மாறும். இதை வச்சுக்கோங்க ஞாபகத்தில். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணலாம். அது எப்போன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வரும்போது கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த முள்ளங்கியோட கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும், போட்டு லைட்டாக வதங்கி வர டைமில் கொஞ்சம் கலர் மாறும். ஸோ இந்த முள்ளங்கி இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 40 to 50% அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. 50% நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக சிட்டிக் மஞ்சத்தூள் லைட்டாக இங்கே பாருங்க, சும்மா சிட்டிக் மஞ்சத்தூள் போடுறேன். போட்ட பிறகு அந்த மஞ்சத்தூளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பெரட்டுங்க. மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் இந்த கடாயில் அப்படி போட்டு பெரட்டுவீங்க. இது மாதிரி ஃப்ரைங் பண்ண யூஸ் பண்ணும்போது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் இந்த கரண்டி இருக்குல்ல, இந்த மரக்கரண்டி இருக்குல்ல, இந்த மரக்கரண்டி நடுப்பகுதியில் இருக்கணும். நடுப்பகுதியில் வந்து நீங்கள் பேன் வந்து அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் போகும்போது இந்த ஸ்பேட்சலாக வந்து என்னன்னா இப்படி மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், போக பழகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் அதிகமாக வராது. இப்போ இந்த வேக வச்ச சிக்கனை இதில் பேக்கிறேன். அந்த சிக்கன் போடும்போது நல்லா இப்படி நல்லா உடச்சி விடுங்க. போட்ட பிறகு இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூளை போடுறேன். மிளகு ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த்து, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மிளகு வந்து காரத்தன்மை இருக்கும், அதே டைமில் அது குளிர்ச்சியும் இருக்கும். சில பேருக்கு எனக்கு வந்து காரம் அதிகமாக ஏற்றுக்காது, எனக்கு அல்சர் ப்ராப்ளமாக இருக்குன்னா அந்த டைம் மிளகு ஏற்றுக்கலாம். அதேமாதிரி சீரகம் வந்து அந்த பேரில் இருக்குது, சீரானம், அதாவது சொல்லுவாங்க. நம்ம அந்த சீரகம் சாப்பிடும்போது நமக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சீரகம் தண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல அந்த கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போட்ட பிறகு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, அப்படி லைட்டாக பிரட்டுங்க. அப்படி போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுறோம். அப்படி லைட்டாக அப்படி குத்துறீங்க. அப்படி அந்த சிக்கனும் அந்த முள்ளங்கியும் மிக்ஸ் ஆகணும். இந்த இடத்துல முள்ளங்கி பதில் வேறு எதனா காய்கறி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து முட்டைகோஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து வேறு பீட்ரூட் யூஸ் பண்ணலாம். ஆனால் பீட்ரூட் யூஸ் பண்ண கொஞ்சம் கலர் மாறும், அது கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ அடுப்போட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல முட்டை போடுறேன். முட்டை எதுக்காக போடுறேன்னா, நீங்கள் இந்த முள்ளங்கியும் அந்த சிக்கனை சாப்பிடும்போது தனித்தனியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல அடிஷ்னலாக முட்டை போடும்போது அந்த டேஸ்ட்டும் மாறும், அதே டைமில் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். அவ்வளோதான் முட்டை. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அவ்வளோதான். இப்போது இந்த முட்டையோட இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். போடுங்க. அப்படி போட்டு பெரட்டினே எப்படி பாருங்க, எல்லாம் உன்னோட ஒன்று சேர்ந்துச்சா? இப்போ சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வேற என்ன, இதை அப்படியே சுட சுட ரைஸ் இருக்குல்ல, நல்லா வேக வச்ச சாதம், கொஞ்சம் வேகாத ரைஸில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. நல்லா வேக சாதத்தில் இதை அப்படியே சுட சுட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக திருப்பி கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம். டிஷ் ரெடி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஒரு சின்ன பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படியே சுட 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 எடுத்து அப்படியே பொறுமையாக பரிமாறணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி, டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. நல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நாட்டுக்கோழி சிக்கன் இருந்ததுன்னா நாட்டுக்கோழி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.